87 காலகட்டங்களில் 86 காலகட்டங்களில் ராமானந்த சாகர்னு ஒருத்தர் ராமாயணத்தை ஷூட் பண்ணார், டெலிஃபில்மாக ஷூட் பண்ணார். அந்த டெலிஃபில்மை தூர்தர்ஷனில் போட்டார். தூர்தர்ஷனில் போட்டால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நினைக்கிறேன் இந்த ராமாயணத்தை பார்ப்பதற்கு, அந்த எபிசோட் ஒளிபரப்பாகும் போதெல்லாம் ராமாயணத்தை பார்ப்பதற்காக வடநாடு முழுவதும் எந்த கடையும் இருக்காது, கடையில் இருந்தாலும் டிவி தான் ஓடும். அப்படியே வீடு வாசல்கள் முழுவதும் எல்லா இடத்துலையும் இந்த டிவி தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பைத்தியமாகி இந்த ராமானந்த சாகர் எடுத்த அந்த ராமாயணம் தொடர் மிகப்பெரிய வெற்றியடைந்து இந்த வட இந்தியர்கள் பூரா இந்த வட இந்தியர்கள் அவ்வளவு பேருமே அத்தனை ஜனத்தொகையும் இந்த டிவி தொடருக்கு அடிமையாகி அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி விறுவிறுன்னு வேகமாக வளர ஆரம்பித்தது. பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணா, அந்த ராமானந்த சாகருடைய ராமாயணத்தில் நடித்த சீதை வேடம் போட்ட தீபிகா குமாரிக்கு எம்பி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட்டு கொடுத்தேன். அவளும் போட்டியிட்டு ஜெயிச்சு அதன் பிறகு ராம்பூர் சந்த் தோப்பிவாலாங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ராமாயணத்தில் ராமன் வேஷம் போட்டவனுக்கும் சீட்டு கொடுத்தான், எம்பி சீட்டு கொடுத்தான். ராவணன் வேஷம் போட்டவனுக்கு எம்பி சீட்டு கொடுத்தான். இப்படியெல்லாம் டிவி நடிகர்களை வைத்து, டிவி கதாபாத்திரங்களை வைத்து வளர்ந்த கட்சி தாயா இந்த பாரதிய ஜனதா கட்சி. அப்புறம் டிவி ஷோவை பார்த்து பயப்படுவானா இல்லையா? எங்க இவனுக்கு பேசிக்கே டிவி தானே.